ஓகே, கேம் ஆரம்பிச்சிச்சா? சவுண்ட் லைட்டாக கூட்டிகிட்டு பாஸ் பண்ணுறது பதிலாக அப்படியே கட் பண்ணி விட்டேன். இப்போ சவுண்ட் நல்லா கேட்குதா? ஆனால் இது கேமுக்கு வந்து தொந்தரவாக வந்துடக்கூடாது, அதுதான் எனக்கு ஒரு இது. அது எப்படி வைக்கணும்னு தெரில. இது ஒரு ஹெட்டு அவ்வளோதான்டா, நம்ம தான்டா கிங்கு. ஒரு ஹெட் அடிச்சுட்டு எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்டா க்ளோவால் மாட்டக்கூட இல்லைடா என் பொம்மை. சரி, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. க்ளோவாலில் பொம்மையே மாட்டல, சைடில் ஓரமாக வச்சுருந்தேன், அது மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு பொம்மையே ஒர்க் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க. யாத்தா என்னடா சத்தம் இது? பயந்துட்டேன்டா நான். ஐயோ, இந்த கதவை வேற தட்டிக்கிட்டே இருக்கே. ஹெட்டை பார்த்துருப்பீங்க, ஆனால் அவன் சாகலை. அவ்வளோதான்டா டேய். ஆனால் க்ளோவால் என்ன 2 க்ளோவால் போட்டுறேன், அதான் பிரச்சனை. ஐயோ ஹூகாங்கு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஃபுல்லாக எல்லாருமே ஹூகாங் தான். நல்லா வெறுப்பாயிட்டேன். அது பொங்கலா சே வெந்துட்டேன்னு ஏதோ சொல்ல வந்தேன், எனக்கு வர மாட்டேங்குது. டேய் ஹூகாங்கு இல்லையா? இது யாரா? டேய் தம்பி, அங்கே என்ன செய்றீங்க? இருங்க அண்ணே வரேன். மேலேருந்து நைஸ் அடிச்சிட்டிங்களா பார்த்தீங்களா? எங்கே இருக்கீங்க? எங்கடா காணோம்? டே ஒரு நிமிஷம் இருடா. இங்கே இருந்து அடிச்சான்டாவன். அவ்வளோதான், போ வீட்டு போடா நோய். ஐயோ, ஒருத்தன் அடிச்சு நான் பண்ணுற பில்டப் இருக்கே, பில்டப்பு. ஐயோ மேலே பட வேண்டியது சத்தியமாக படல, அதுக்கு என்னன்னு எனக்கு தெரில. ஓகேவா, ஒன் செகண்ட். அவ்வளோதான், போடா. ட்ரைனிங்கில் இந்த மாதிரி விளாண்டுருவேன். நீங்கள் இங்கே இந்த ஸ்கில்ஸை பார்க்கலாம், பட் பிஆரில் சிஎஸில் சத்தியமாக என் ஸ்கில்ஸ் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேர். இந்த ஸ்பைடரை வேற போட்டுக்கிட்டு பண்ணுற அலப்பறை இருக்கே. யூ ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்பைடரை 2 வாட்டி வேற இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்படி தான் ஒரு ரீல்ஸில் நான் பார்த்தேன் கைஸ். அதாவது ஸ்பைடரை 2 வாட்டி இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறீங்கன்னா, அவர் யாரோ ஒரு கேரக்டரு, அது என்ன கேரக்டர்னு தெரியல, ஏதோ ஒரு இது, அந்த கேரக்டரை செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து விளாண்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஷீல்டில் தப்பிச்சிடுவீங்க. பட் 2வது வாட்டி ஸ்பைடரை தப்பிக்க முடியாது, பிடிச்சிரும். ஸோ அப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய் FFன்னு அடிங்க, வரும்ல, அதை அப்படியே அன்இன்ஸ்டால் கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த நிலைமைக்கு தான் ஆயிடுச்சு. இது ஃப்ரீ ஃபயரில் சப்பர்ஸ் அப்படியே அதே மாதிரி இருக்குது. BRCSலாம் போனீங்கன்னா சரிக்கிட்டே போக வேண்டியதான். இன்னொன்று என்னது, ரூம் மேட்ச்சில் வெறுப்பாகிறது என்னன்னு தெரியுமா? ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருப்போம், படத்தில் அந்த இதில் ரோலரில் ஏறி சரட்டுன்னு அங்கே ஜோனுக்குள்ளே போயிடுறோம். எனக்கெல்லாம் வெறுப்புங்க. சரி, ரூம் மேட்ச்லாம் காட்டுறேன், அதுக்கடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி உட்காந்து போகிறவனே சொல்கிறா. ஒரு அடி கூட உண்மையில உள்ளடா. டேய் எவ்வளோமா செத்து கிடைக்குங்களா? என்கிட்ட சாகுறீங்களேடா டே, போயும்போது என்கிட்ட சாகுறீங்க பார்த்தீங்களா? உங்களை காணோம். அடா பாவி, நான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னா அங்கே ஆளே இல்லை. ஃப்ரீ ஃபயர் எடுத்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஏன்னா நார்மலாக விளாடும்போது கூட ஓரளவுக்கு நல்லா விளாடுவேன், வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். அடிச்சிடலாமா காலில் விழுந்துருச்சு, ஆனால் அடிச்சிட்டேன். அல்ல வேலை, தலைவனுக்கு அடிக்க தரல. ஆனால் ஒரு க்ளோவல் படுக்கிறோம். ஆமாம், என் செட்டிங்ஸை பார்க்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ தான் ரொம்ப கத்துவேன், எதுவும் நினச்சிக்கிறாதீங்க ஓகேவா? டேக் இட் ஈஸியான்னு நினச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயர் விளாட வந்துட்டேன்ல, இப்படி தான் இருக்கும். செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா கைஸ்? என்னடா பொம்மை இங்கே இருக்குது? என் செட்டிங்ஸே 3 ஃபிங்கர் செட்டிங்ஸு. அம்மாடி இருங்க, இந்த கதவை பூட்டிட்டு வந்துடுறேன். இந்த கதவு வேறு என் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, யாரும் பயந்துடாதீங்க. பட் என்னோட 3 ஃபிங்கர் செட்டிங்ஸ் வச்சு விளாண்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஹெட் விழுகும். சத்தியமாக எனக்கு விழுகலன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கன்ஃபார்ம் விழுகும். இது கன்ஃபார்முங்க. உனக்கு ஹெட் அடிச்சேன்டா நான்.
இந்த ப்ளஸ் ஆகுறது வந்து ட்ரைனிங்கில் இப்போ வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வெறியாகுது. யார் அது? இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஹெட் அடிக்கும் போது ஒருத்தன் அழுத்தி பிடிக்கான். ஆனால் அழுத்தி பிடிக்கிற கன் எடுத்துகிட்டு வந்தால் ஹெட் அடிக்கான். எனக்கு செம்ம வெறுப்பு அதில். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக இப்போதைக்கு கமெண்ட் வராது. கமெண்ட் வரப்ப ஒரு பெரிய லெவலில் மாறினதுக்கப்புறம். ஒன் செகண்ட் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிற கன் எடுத்தேன்னா தாங்க மாட்டேங்கிறா. போக நம்ம இதுலேயே நம்ம சேலஞ்ச் வச்சு விளாடுவோம். ஃபுல்லாக ஹெட்டு தான் அடிக்கணும். 120 220 என்ன கண்ணு வச்சிருந்துச்சு? என்ன பவர் வச்சிருந்தா 220 விழுந்துச்சு. 220 விழுந்துச்சுடா. நான் பார்த்தேன்டா, என் கண்ணால் பார்த்தேன்டா. சுற்றுறா தப்பிச்சான். இதெல்லாம் ரேருங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கரெக்டாக நான் பேசுகிறேன். நாளையாடுறா ஒரு சேர்றா. இருங்க கைஸ், ஒன் செகண்ட். இப்போ பேசுகிறேன் கைஸ். நான் ஏதோ ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன் தானே இருந்துச்சுங்க. அதுதான் ரொம்ப தவறு. அதாவது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியெல்லாம் போகலை, பேசாமல் நான் தான் ஜெயிக்குமான்னு பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வீடியோ எடுக்கிறதுன்னு வந்துச்சுன்னா பேச தானே செய்யணும், வேறு என்ன செய்கிறது. ஆனால் பேசாட்டி சத்தியமாக நல்லா தான் விளாண்டேன். பார்த்துருப்பீங்க இல்லையா, ரெக்கார்டில் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம்டா, ஒரே 1 மினிட்ரா டைம் விட்றா. அடிக்க மாட்டேன்டா அவனை. நீ என்னை அடிச்சுக்கோ, நான் செத்துவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். இந்த செத்துட்டேன். நான் அவனை அடிக்க முயற்சி பண்ணா இன்னொருத்தன் பின்னாடி எங்கேயோ இருந்து அடிக்கிறான். அது யாரா படுத்து கிடக்கான்? என்ன பாய் செய்கிற? படுத்தா கண்ணு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதான் ஒருத்தன் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க எல்லாரும் வாங்க, அடி வாங்கிட்டு போங்கோ. டேய், அவனுக்கு கண்ணி க்ளோவால் போட்டா அவனே செத்து போயிட்டான் பார்த்தீங்களா கடைசியில். டே ஸ்பைடர் பண்ணையா? உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா, பயங்கரமாக குறையுதுடா. அவன் செத்துட்டான். இல்லை வேலை, அவன் செத்தே போயிட்டான். எனக்கெல்லாம் ஸ்பைடர் பிடிக்கும் போது அப்படியாடுறலாம் அப்படியே வெறியாயிரும். ஐயோ செத்து போயிட்டேனே அப்படின்றது. ஸ்பைடர்லாம் அவனை பிடிக்க தேவையில்ல, பின்னாடி எந்தே ஒருத்தன் வருவான் அவனை அடிக்கிறதுக்கு. அவனே அடிச்சு கொண்டு போயிடுவான். நான் குதிக்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். குதிக்கவே கூடாது. ஒருத்தனுக்கு குதிச்சா அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இதில் நீ 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கரை வச்சுலான்ட்டு இந்த ஃபிங்கரை வச்சு இந்த ஆப்ஷனை வச்சு விளாட்றா ஜெயிச்சிடலான்றியோ அப்படின்றீங்களா? விளாண்டுடலாம், உங்கள் ஃபோனை பொறுத்து இருக்குது. அதாவது க்ளோவில் வந்து எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் போடணும். பட் நான் அப்படியே ஆட்டி முன்னாடி பின்னாடி விழுகாமல் ரெண்டுமே ஒரே பக்கம். அதாவது இந்த கேஷ் இது இருக்கும் தெரியுமா, ஓப்பனிங் பிரேஸு ப்ராக்கெட் மாதிரி, அந்த மாதிரி விழுந்துருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது. எப்பட்றா விழுகுது அப்படின்னா நினைக்கிற நேரம் விழுகவே கூடாது. இங்கே பாருங்கள், பொம்மை அங்கே மாட்டியிருக்கா, ஜஸ்ட் அதில் ஒட்டி தான் இருக்குது. இதுக்கே இப்படி என்ன செய்ய? ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இருக்காது, சத்தியமாக இப்படி இருக்காது. இப்போ தான் மாற்றிருக்காங்க.
25 ப்ளஸ் அப்படியே போட்டு மேக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் சாவலையே. இப்போ அந்த ஃபேக் டேமேஜ் கேரக்டர்னு வச்சுட்டு வந்துடுறாங்க. இருங்க நம்ம இது மேலே ஏறுவோம். ஏய் இங்கிட்டு இல்லைடா, அங்கிட்டுடா. டேய் அங்கிட்டு ஏறணும்டா, இங்கிட்டு ஏறக்கூடாதுடா. டேய் 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 வெறுப்புடா, போங்கடா. கொஞ்சம் விழுந்துட்டு ஹெட்டில் விழுந்துருது, அவ்வளோதான். ஓகே, ஏதோ ஹெட்டில் எத்தனை கில் அடிச்சிருப்பேன் கூட தெரில ஹெட்டில். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் நம்ம வரவே மாட்டோம்னு நினைக்கிறேன். நேற்று கூட வந்தேன், அவ்வளோதான். கேஷுவலாக விளாடணும், அதை கேஷுவலாக விளையாட வேண்டும். இதுதான் எனக்கு ஒரு பயமே தான். என்னோட கண்ணுது ஒரு நிமிஷம். சாவடி அப்படிதான் வேணும். நான் சாவணும், இப்பயே சாவணும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் விளையாட்டை பார்த்துருக்கீங்கல்ல, பார்த்துட்டீங்களா ஒருக்க? பிஆர்சிஎஸ்லாம் போனால் அவ்வளோதான், தரமாயிரம். டிடிஜினா யாரு அப்படின்னு அங்கே போய் தெரியும், நல்லாவே தெரியும். டிடிஜினா யாரு, ஒரு நூபு, பயங்கரமான நூபு, ஃபர்ஸ்ட் லெவல் நூபு இவர் தான் அப்படின்னு பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு வரோம். இதை கூட பார்க்காம வந்திருக்கேன். அப்போ நான் எந்த லெவலில் இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அவங்க கூட அடிச்சு விளாட்றாங்க தவிர எனக்கு அடிச்சிடறேன். அடியே விழுந்த மாதிரி தெரியல எனக்கு. பக்கத்தில் ஏறி போயிட வேண்டிதான். எனக்கு என்ன பயம் தெரியுமா, ஏறி போனால் ரொம்ப அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயம். ஆனால் ஏறி போனால் தான் அவங்களோட வீக்னஸே நம்மளுக்கு தெரியுது. அதாவது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதே தான். பக்கத்தில் வந்துட்டு என்னால் சத்தியமாக அடிக்க முடியாது, பயம் ரொம்ப வந்துடும். இப்போ ஏறுறேன், இப்போ மேலே ஏறுறேன். இதுக்கு மேலே தான் அங்கே ஏற பார்க்குறேன். ஆல்ரெடி ஏறிலாம் திரும்பி மாதிரி. அப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? அல்ல வேலை, பயந்து போயிட்டேன். என்னையத்தான் அடிக்கிறாங்களோன்னு நினச்சேன். ஏறுறா விஜய், முடியல உன்னால, அவ்வளோதான்டா. முடியாத விஷயத்த நான் எதுக்கு பண்ணுறேனே தெரில. வா வாங்கிட்டு வா. வாங்க. அவ்வளோதான், அடி வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, தொடர்ந்து 5 கில் அடிக்கிறேன். பாப்போமா, தொடர்ந்து 5 கில் ட்ரை பண்ணுவேன். டேய் அவன் வரவே இல்லைடா, அவனுக்கு விழுந்துடாது. தொடர்ந்து 5 கில்லு, சாகக்கூடாது. என் கில்ல ஓசி கில்ல அடிச்சிட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். யாரா நீங்க? ஏய் ஐயோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, எங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், வந்தாச்சு. எப்படி வந்தாலும் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கைஸ், வந்தா என்ன, வரலன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுத்து திரும்பி வருவேன். அதான் நல்லா விளாடுவேன் சொல்ல வரேன். இல்லை இது என்ன, இந்த இது வேற ரெக்கார்டு வேற இங்கிட்டு ஓரமாக இருக்குது. சரி ஆமாம், இருந்த ஒரு புல்லட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டேன். இங்கே பாருங்க, பொம்மையில ஒட்டி தான் இருக்குது தவிர அது வந்து பொம்மையோட உள்ள போயிடல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஃப்எஃப் கரீனா ஃப்ரீ ஃபயர் இது உளறேனே, கரீனாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை வெளியே எடுக்கும் போது தெரியும். அதாவது வேறு ஃபோனில் இருந்து இந்த ஃபோனுக்கு எடுக்கும்போது எனக்கு தெரியும். இந்த ஸ்பைடரை போடுறவன் இந்த லூசு பையன் தானா? அந்த லூசு பையனை பொண்ணாலே தெரியும். சாவடா செத்த பையலே. 2 பேர். நான் 5 கிலோ அடிக்கணும்னு நினச்சேன், நான் 1 கிலோ கூட விழுதா. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குல்ல, பார்த்தீங்களா? அவன் இங்கிட்டு இருக்கான்னு அங்கிட்டு குளோவாக இருப்பான். இதுதான் என்னோட திறமே. ஒரு கிலோ ஃபஸ்ட்டு 1 கிலோ அடிச்சிடலாம். ஒருத்தனை அடித்தா போதுண்டா.
வெறியாகுது தம்பி வெறியாகுது. இந்த சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, கட் பண்ணிடுறேன். வந்து ஒருத்தனை இந்த கண்ணை வச்சு அடிச்சுட்டு வந்துடலான்னு பார்க்குறேன், முடியலை. ஐயோ சத்தியமாக முடியல. நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஒரு 3 கில், ஜஸ்ட் 3 கில்லு. அவன் யார் இருக்கா, என்ன இருக்கலையா? இது தெரியும் நான் அப்போதான் அவனை கொண்டிருப்பேன். டேய் யாய் கீழே அடிச்சுங்க. எமௌண்ட் போடுறான், நீ போடுற சாதா எமௌண்ட்டா இருந்தாலும் நான் கொண்டு வந்தானுங்க. 2 இப்போலேருந்து வச்சுக்கலாம். 2 இந்த எமௌண்ட் போட்டேன் எப்படின்னா இங்கே வருவான், கன்ஃபார்ம் வருவான், பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் அந்த எமௌண்ட் போட்ட எந்த ஸ்கின் வச்சுங்க கூட தெரில. 3 ஜஸ்ட் ஹெட்லாம் இல்லை, நார்மல் ஷாட் தான், அதுலேயே ஹெட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 4 சரி 3 தான் வந்துச்சு. அவ்வளோதான், அங்கே போயிடுவாங்க. சுதாரிச்சுட்டான். 3 தான் விழுந்திருக்கு, ஜஸ்ட் 3 தான் விழுந்திருக்கு. இன்னும் 2 விழுகணும். அதுக்கு முன்னாடி நான் செத்துறக்கூடாது. இந்த இதை ஏன்னா போட்டுட்டு வரீங்க டே, நல்லா இருப்பீங்களாடா. என்னத்தை போட்டு வந்தாலும் லேட்டாக வந்துட்டேன் தம்பி, லேட்டாக வந்துட்டேன். 4 நல்லா நோட் பண்ணிக்கணும். 4 அடிச்சிருக்கேன். இந்த அங்கே ஒருத்தன் நிற்கிறான், செத்துட்டானான்னு தெரில. இங்கே ஒருத்தன் உலகம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் a minute நம்ம வெளியே போயிடலாம். 5 அவ்வளோதாங்க, 5 விழுந்துருச்சு. நீ இங்கே போட்டேன்னா ஒன்றும் மிஸ் பண்ணி சாவு. 2 பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 கில் அடிச்சிருப்பேன்னா சேர்த்து 6 கில் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரவுண்டுக்கு மட்டும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஓசிக்கில்லுங்க, உங்களுக்கு ஓசிக்கில் வேணாம், அடிக்கணும், நம்ம அடிக்கணும் அதை சேர்த்து. இந்த கன்று யூஸ் பண்ணாங்களா? இந்த கன்று ஏன்டா யூஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு வாட்டி இந்த கன்று எடுத்துகிட்டு வந்தால் அழுத்தி பிடிக்கிற கன்று எடுத்துகிட்டு வரலாம். அதாவது கூலர் போட்டிருந்தா ஏசி இருந்தால் நல்லா இருக்கும் போய் விளாட. அவன் மேலே போச்சு. ஐயோ பாவண்டாவன்.
ஏய் நான் விளாட்லடா, நல்லாவே விளாட்ல. ஜஸ்ட் இது 6 கிலோ அடிச்சுக்கிறோம் அந்த வாட்டி. இது 4 கிலோ அடிச்சுக்கிறோம், 4 கிலோ. அவன் செத்துட்டான் நினைக்கிறேன். நீ என்னத்தை போட்டாலும் வேஸ்ட்டு தான் தம்பி. நம்மளை தான் அடிக்கலாம். உள்ள வாங்க கைஸ், உள்ள வாங்க. வீடியோ போ, அடிக்க போகிறேன். சத்துன்னு போகல கிட்டி. ஒரு இதில் மிஸ் ஆகிட்டேன். இந்த வாட்டி 6 வச்சுக்கலாம், கன்ஃபார்ம் 6 வச்சுக்கலாம். ஏன் ஓடுறான்னா அவன் லாங் ரேஞ்ச் போய் அடித்தா அவனுக்கு நல்லா கிடைக்கும் தான் ஓடுறான். போ கேம் பிளே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. 2 ஜஸ்ட் 1 தான், சரி 1. ஏன்னா செத்துட்டு அது கிடையாதுன்னு சொன்னாங்க. நானே சொல்லிட்டு அதை செய்யக்கூடாதுல்ல. ஜஸ்ட்டு பொறுமையாக இங்கேயே நிற்போம். 3. தப்பிக்கவே விடக்கூடாது. அவனை இங்கே தான் வருவான் நினைக்கிறேன். 4. அப்பா அவன் அடிச்சிட்டான். 4 தான், ஜஸ்ட் 4 தான் அடிக்க முடியும். ஏய் பின்னாடி என்ன அடிச்சானா? ஐயோ அவன் அடிச்சான்னு நினைச்சேன். எப்படி போட்டால் தான் தப்பிக்க முடியும். ஓகே மேட்சே முடிய போகுது. முடிஞ்சிட்டு போகுது. இதே இப்படி சரட்னு அது என்னது மெக்கு தானே அது. இந்த கண்ணை வச்சு அழுத்திட்டே நானும் அழுத்துவேன். இந்த கண்ணை வச்சு அழுத்து என்ன பிரச்சனை? தாங்க உட்காந்து அடிச்சா கூட பட் இந்த ரேஞ்சில் ஓகே கைஸ், இதோட இந்த மேட்ச் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பலை போட்டு அதை படுக்கும். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த விடை பெறுது உங்கள் டிடிஜி விஜய். பாய் 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 பாய்.